வணக்கம் buddies. இன்னைக்கு காலையில செம்ம சூடான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு ஹாட் நியூஸோட வந்திருக்கும். ஆமா, ரொம்பவே முக்கியமான விஷயம். கவனிங்க கைஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, இது நம்ம உரிமை, நம்ம நம்பிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். Imagine being told by the highest court in the country that நீங்க பல நூறு வருஷமா ஃபாலோ பண்ற ஒரு பழக்கம், உங்களோட அடையாளமே அது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? வாவ், கேக்குறப்பவே ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்குல்ல. ஒரு பக்கம் இது சமத்துவத்துக்கான மிகப்பெரிய வெற்றி மாதிரி தெரியும். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம நம்பிக்கையோட அடித்தளமே ஆட்டங்காண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி. நம்ம நாட்டுல உங்களோட நம்பிக்கைகளுக்கும் இந்த நாட்டோட சட்டங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய போர் நடக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? அதான் உண்மை. கண்டிப்பா. ஏன்னா நம்ம இன்னைக்கு அலச போற இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் பாக்குறதுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட கோவில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாதிரி வெளியே தெரிஞ்சாலும் அதோட ஆழம் ரொம்ப ரொம்ப பெருசு. The stakes are incredibly high. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை கட்டமைப்பையே கேள்வி கேட்கிற ஒரு முக்கியமான காலகட்டத்துல நாம இருக்கோம். கரெக்ட். சரி, லிஸ்னருக்கு கொஞ்சம் கான்டெக்ஸ்டுக்கு போலாம். 2018 சபரிமலை கோவிலுக்குள்ள எல்லா வயது பெண்களும், அதாவது மென்ஸ்ட்ரேட்டிங் விமன் உட்பட எல்லாரும் போகலான்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆமா, அது அப்போ எவ்ளோ பெரிய அதிர்வலைய உருவாக்குச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு 2026 ஒரு 9 ஜட்ஜ் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் உட்கார்ந்து அந்த தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. 9 நீதிபதிகள்னா சும்மாவா? அவங்க உட்கார்ந்து ஒரு விஷயத்தை விவாதிக்கிறாங்கன்னா அதோட வெயிட்டேஜ் என்னன்னு யோசிச்சு பாருங்க. உண்மைதான். நம்மளோட இந்த டீப் டைவ் எதை பத்தின்னு கேக்குறீங்களா? இது வெறும் ஒரு கோவிலுக்குள்ள போறத பத்தின பிரச்சனை மட்டும் கிடையாது. இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின்ஸ், அப்புறம் மத உரிமைகளுக்கு இடையில நடக்கிற ஒரு பெரிய மோதல். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம லிசனர்ஸ்க்கு தெளிவா சொல்லிடணும். சொல்லுங்க. இந்த விவாதத்துல கோர்ட் பண்றது சரியா தப்பா இல்ல எந்த தரப்பு நியாயம் அப்படிங்கிற தீர்ப்பை நாம இங்க கொடுக்க போறது கிடையாது. We are not taking any sides here. Absolutely. எந்த விதமான சார்பும் இல்லாம தான் பேச போறோம். ஆமா, நம்ம முன்னாடி இருக்கிற லீகல் டாக்குமெண்ட்ஸ், நியூஸ் ஆர்டிகல்ஸ், அப்புறம் கோர்ட்ல நீதிபதிகள் சொன்ன அப்சர்வேஷன்ஸ் இத மட்டும் வச்சுக்கிட்டு இந்த அரசியல் அமைப்பு சட்டங்களுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை ரொம்ப ஆழமா அலச போறோம். Super. We are strictly unpacking the constitutional arguments. So கவனிங்க guys, போரிங் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எதுவுமே இல்லாம ப்ளீச்னு விஷயத்துக்கு வருவோம். அடுத்து நம்ம பார்க்க போற மேட்டர் கடந்த சில நாட்களா உச்ச நீதிமன்றத்துல நடந்த விவாதங்கள். குறிப்பா ஜஸ்டிஸ் நாகரத்னா அவங்க கொடுத்த சில அப்சர்வேஷன்ஸ் ரொம்பவே ஆழமான கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஆனா அந்த ஆர்டிகல் 25(2)(b பத்தி பேசினாங்களே அதுதான். கரெக்ட். நீங்க முதல்ல இந்த ஆர்டிகல் 25 என்ன சொல்லுது, அதுல இந்த 2B என்ன பண்ணுதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஆனா எனக்கு சட்ட புத்தகத்துல இருக்கிற மாதிரி வேணாம், அதோட மெக்கானிசம் புரியணும். தெளிவா சொல்றேன். ஆர்டிகல் 25 அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு தனி மனிதனுக்கு தன்னோட மதத்தை பின்பற்ற இருக்கிற சுதந்திரம், அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். ஓகே, நமக்கு எந்த சாமியை கும்பிடணும்னு தோணுதோ அதை கும்பிடலாம். ஆமா, ஆனா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எந்த ஒரு உரிமையும் அப்சல்யூட் கிடையாது. எல்லாத்துக்கும் சில எல்லைகள், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இந்த ஆர்டிகல் 25(2)(b. ஓஹோ, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன சொல்லுது? அரசாங்கம் நினைச்சா சமுதாயத்துல சமத்துவத்தை கொண்டு வர்றதுக்காகவும் சீர்திருத்தங்களை, அதாவது சோஷியல் ரீஃபார்ம்ஸை கொண்டு வர்றதுக்காகவும் சட்டங்களை கொண்டு வரலான்னு சொல்லுது. குறிப்பா கோவில்களை எல்லா தரப்பு மக்களுக்கும் திறந்து விடலான்னு மென்ஷன் பண்ணுது. வெயிட், ஒரு நிமிஷம் நில்லுங்க. இங்கதான் ஒரு மிகப்பெரிய கேட்ச் இருக்கு. நான் அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்டை படிக்கும்போது கவனிச்சேன். அந்த சட்டத்துல ஒரு குறிப்பிட்ட வார்த்தை இருக்கு. எந்த வார்த்தைய சொல்றீங்க? அது குறிப்பா ஹிந்து டெம்பிள்ஸ்னு மட்டும்தான் சொல்லியிருக்கு. அதாவது ஹிந்து மதத்தோட பொது வழிபாட்டு தலங்களை மட்டும்தான் அந்த சட்டம் மென்ஷன் பண்ணுது. மத்த எந்த மதத்தோட வழிபாட்டு தலங்களையும் அது குறிப்பிடல. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இத கேக்குறப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புஷ்பேக் கொடுக்கும்னு தோணுது. எனக்கு இங்க ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இது ஒரு சின்ன அனாலஜி வச்சு பார்ப்போம். ஒரு ஊர்ல ஒரு 5 கிளப் இருக்குன்னு வச்சுப்போம். 5 கிளப்லயும் அவங்கவுங்களுக்கு சில தனிப்பட்ட ரூல்ஸ் இருக்கு, மெம்பர்ஷிப் கிரைட்டீரியா இருக்கு. ஓகே. ஆனா அரசாங்கம் ஒரு கிளப்பை மட்டும் கூப்பிட்டு நீங்க உங்க ரூல்ஸை மாத்தியே ஆகணும், எல்லாரையும் உள்ள விடணும்னு சொல்றது பிளேட்டன்ட்லி பயஸ்ட் இல்லையா? ஏன் மத்த கிளப்ஸை விட்டுட்டு ஒரு மதத்தை மட்டும் குறி வச்சு சட்டம் எழுதணும்? இது சமத்துவத்துக்கு எதிரானது இல்லையா? நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. மேலோட்டமா பாக்கும்போது நீங்க சொன்ன அந்த கிளப் அனாலஜி படி இது ஒரு பயஸ் மாதிரி தான் தெரியும். பின்னாடி வேற காரணம் இருக்கா? கண்டிப்பா. இங்கதான் ஜஸ்டிஸ் நாகரத்னா அவங்களோட முதல் அப்சர்வேஷனோட ஆழம் புரியுது. ஒரு மதத்தை கிளப்பு கூட ஒப்பிட முடியாது. ஏன்னா கிளப்ல நீங்க விருப்பப்பட்டு சேர்றீங்க. ஆனா மதம்ங்கிறது பெரும்பாலான நேரங்கள்ல பிறப்பால திணிக்கப்படுற ஒண்ணு. அதுவும் பாயிண்ட் தான்.
ஏன் கான்ஸ்டிடியூஷன் குறிப்பா ஹிந்து மதத்தை மென்ஷன் பண்ணுச்சுன்னா அதோட வரலாற்று பின்னாடியே நம்ம பார்க்கணும். வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா சாதி அடிப்படையிலான ஒதுக்குதல், அதாவது caste பேஸ்ட் எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிறது ஹிந்து மதத்துல தான் ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் சிஸ்டமா இருந்துச்சு. அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க கோவிலுக்குள்ள போகக்கூடாது, பொது வீதியில நடக்கக்கூடாதுங்கிற கட்டுப்பாடுகள் அதிகாரப்பூர்வமாவே இருந்துச்சுன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. தீண்டாமைங்கிற கொடிய பழக்கம் பல நூத்தாண்டுகளா வேரூண்டி இருந்துச்சு. கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குனவங்களுக்கு, குறிப்பா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் மாதிரி தலைவர்களுக்கு இந்த சமூகத்தோட கசப்பான உண்மை ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. ம் நீங்க மத்த மதங்கள்ல பாத்தீங்கன்னா தத்துவ ரீதியாவோ இல்ல கட்டமைப்பு ரீதியாவோ ஒருத்தர் அவங்க பிறப்ப வச்சு வழிபாட்டு தலங்கள்ல இருந்து ஒதுக்குற பழக்கம் இந்த அளவுக்கு சிஸ்டமா இல்ல. ஓஹோ, சோ பிழை எங்க அதிகமா இருந்ததோ அங்க சட்டம் பாயுது. அதனாலதான் சட்டம் எழுதும்போது எங்க சமூகத்துல ஒரு பெரிய வரலாற்று பிழை நடந்திருக்கோ அதை சரி பண்றதுக்கான ஒரு கருவியா இந்த ஆர்டிகல் 25(2)B உருவாக்குனாங்க. அத இது ஏதோ ஒரு மதத்தை டார்கெட் பண்றதுக்காக இல்ல, அடிப்பட்ட இடத்துல குறிப்பா மருந்து போடுற ஒரு டார்கெட்டட் ஹீலிங் அப்படின்னு தான் கோர்ட் இதை ஒரு சோஷியல் ரீஃபார்மா பாக்குது. ஓகே, ஐ கெட் த லாஜிக். ஒரு வரலாற்று அநீதியை சரி பண்ணணும்னா எங்க அநீதி நடந்ததோ அங்கதான் சட்டம் பாயணும். சோ அ டார்கெட்டட் அப்ரோச் மேக்ஸ் சென்ஸ். ஆனா இந்த டார்கெட்டட் ஹீலிங் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படியே சபரிமலை பிரச்சனைக்கு வரும்போது ஒரு பெரிய முரண்பாடை உருவாக்குது. ஏன்னா இது தனிப்பட்ட நபரோட சுதந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம். கரெக்ட். எல்லா பெண்களுக்கும் சம உரிமை வேணும், அவங்களும் சாமி கும்பிடணும்னு ஆர்டிகல் 25(2)B பயன்படுத்தி சீர்திருத்தம் கொண்டு வர நினைக்கிறாங்க. பட் doesn't this healing eventually kill the patient? சூப்பரான கேள்வி. இங்க தான் ஜஸ்டிஸ் நாகரத்னாவோட அடுத்த அப்சர்வேஷன் வருது, which is mind bending. ஆமா, இதுதான் கோர்ட்ல நடந்த விவாதத்தோட கோர் கான்ஃப்ளிக்டே. இண்டிவிஜுவல் ரைட்ஸ் முக்கியமா இல்ல ஒரு மதத்தோட கோர் பிராக்டிசஸ், அதாவது அடிப்படை பழக்க வழக்கங்கள் முக்கியமான ஒரு மிகப்பெரிய மோதல். அவங்க என்ன எக்ஸாக்ட்டா சொன்னாங்க? ஜஸ்டிஸ் நாகரத்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இண்டிவிஜுவல் ரைட்ஸ்க்காக மதத்தோட ஆணி வேரை அழிக்க கூடாது. அவங்க பயன்படுத்தின ரொம்ப முக்கியமான வார்த்தை அனைலேஷன் ஆஃப் ரிலிஜன். அனைலேஷன்னா ஒட்டுமொத்தமா அழிக்கிறது. எக்ஸாக்ட்லி. அரசியலமைப்பு சட்டம் சீர்திருத்தத்துக்கு வழிவகுக்குதுங்கிறதுக்காக ஒரு மதத்தோட அடிப்படையான தன்மையையே முற்றிலுமா அழிச்சிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா. இது பார்க்க அப்படியே இந்த ஜெங்கா கேம் மாதிரி இருக்கு. ஜெங்கா கேமா? ஆமா, ஜெங்கா பிளாக்ஸ் வச்சு விளையாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பில்டிங் மாதிரி மர பிளாக்ஸ் அடுக்கி வச்சிருப்பாங்க. ஓ, அந்த கேமா? சமத்துவம் சீர்திருத்தங்கிற பேர்ல கீழே இருக்கிற ஒவ்வொரு பிளாக்கா நாம உருவிட்டே இருந்தா கடைசியில அந்த மதம்ங்கிற ஒட்டுமொத்த பில்டிங்கே ஆட்டம் கண்டு கீழே விழுந்துராதா? சீர்திருத்தங்கிற பேர்ல சுத்தியல வச்சு மதத்தையே காலி பண்ணிடக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. அந்த ஜெங்கா அனாலஜி ரொம்பவே ஆப்டான ஒண்ணு. இங்க ஒவ்வொரு பிளாக்கும் அந்த மதத்தோட நம்பிக்கைகள். சபரிமலை விஷயத்துல அந்த கோவிலோட தெய்வம் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படிங்கிறது ஒரு அடிப்படை நம்பிக்கை. அதாவது ஸ்ட்ரிக்ட் சிலபஸி. ஆமா, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் சில குறிப்பிட்ட வயதுடைய பெண்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது. இப்போ அந்த பிளாக்க நாம உருவுனா அந்த தெய்வத்தோட தன்மையே மாறிடும். அப்போ அந்த மத பழக்கமே அழிஞ்சிடும்னு அவங்க வாதிடுறாங்க. அதனாலதான் ஜஸ்டிஸ் நகரத்னா ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. உண்மையான பெண் பக்தர்களா, அதாவது ட்ரூ டிவோட்டீஸா இருந்தா அந்த தெய்வத்தோட தன்மையை அவங்க மதிப்பாங்க. ஓகே. அதனால அவங்க 10 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் காத்திருந்து அந்த கட்டுப்பாட்டை கடைபிடிச்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட போலாமேன்னு ஒரு கேள்வியே எழுப்புறாங்க. பட் வெயிட், இங்க எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. Who defines a true devotee? ஒரு பெண்ணுக்கு அந்த சாமி மேல தீவிரமான பக்தி இருக்கலாம், ஆனா அவங்க 50 வயசு வரைக்கும் காத்திருக்க விரும்பல. அது அவங்க விருப்பம். ஆமா, அவங்க உடலியல் மாற்றங்களை வச்சு அவங்கள தடுத்து நிறுத்துறது தப்புன்னு அவங்க நினைக்கலாம்ல. இது அவங்களோட தனிமனித உரிமை இல்லையா? இங்கதான் ஆர்டிகல் 25க்கும் ஆர்டிகல் 26க்கும் பெரிய சண்டை வருதுன்னு சோர்ஸ் மெட்டீரியல் சொல்லுது. How does that clash actually work legally? இங்கதான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட 2 பில்லர்ஸ் நேருக்கு நேர் மோதுது. சொல்லுங்க. ஆர்டிகல் 25(2)B அப்படிங்கிறது தனி மனித உரிமை மற்றும் சமூக சீர்திருத்தம், அதாவது இண்டிவிஜுவல் ரைட் அண்ட் சோஷியல் ரீஃபார்ம். ஆனா ஆர்டிகல் 26 அப்படிங்கிறது டினாமினேஷனல் ரைட். டினாமினேஷனல் ரைட்னா ஒரு குழுவோட உரிமையா? இந்த குழு தங்களோட மத விவகாரங்களை தாங்களே நிர்வாகம் பண்ணிக்கவும் அவங்களுக்கான விதிகளை வச்சுக்கவுமான உரிமை. கோர்ட் முன்னாடி இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, என்ன கேள்வி? ஒரு தனி மனிதனோட சம உரிமை பெருசா இல்ல ஒரு மத குழுவோட நம்பிக்கை மற்றும் தன்னாட்சி பெருசா? பா,
ரெண்டுமே கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆச்சு. அப்போ கோர்ட் இதுக்கு எப்படிதான் தீர்வு சொல்லும்? உன்னை காப்பாத்த போனா இன்னொன்னு அடிபடுமே. அதான் அரசியலமைப்போட முரண்பாடே. ஆர்டிகிள் 25 படி ஒரு பெண் தனக்கு புடிச்ச சாமிய தான் விரும்புற நேரத்துல கும்பிட உரிமை கேக்குறாங்க. ஆனா ஆர்டிகிள் 26 படி ஒரு கோவில் நிர்வாகம், நாங்க ஒரு குறிப்பிட்ட குழு, எங்களோட நம்பிக்கையின்படி நாங்க இப்படிதான் சாமி கும்பிடுவோம், இது எங்களோட உரிமைன்னு சொல்றாங்க. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சட்டம் கொடுத்திருக்கா? இத பேலன்ஸ் பண்றதுக்கு தான் கான்ஸ்டிடியூஷன்ல சில எக்ஸெப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, அப்புறம் ஹெல்த், அதாவது பொது அமைதி, ஒழுக்க நெறி மற்றும் சுகாதாரம். ஓஹோ. இந்த 3 விஷயங்களுக்காக மட்டும்தான் அரசாங்கம் மத உரிமைகளை கட்டுப்படுத்த முடியும். அப்போ ஒரு மத பழக்கத்தால பொது அமைதி கட்டாலோ இல்ல சுகாதாரம் பாதிக்கப்பட்டாலோ அரசாங்கம் உள்ள வரலாம். ஆமா, உதாரணத்துக்கு ஒரு மதத்துல நரபலி கொடுக்கற பழக்கம் இருக்குன்னு வச்சுப்போம். இதை எங்க ஆர்டிகல் 26 உரிமைன்னு அவங்க சொல்ல முடியாது. ஆமா, அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா அது ஹெல்த் மற்றும் மொராலிட்டிக்கு எதிரானது. உடனே அரசாங்கம் அதை தடை பண்ணிடும். ஆனா சபரிமலை விவகாரத்துல பெண்களை அனுமதிக்காதது இந்த 3 எக்ஸெப்ஷன்ஸ்குள்ள வருமான்னு பாக்குறது தான் கோர்ட்டோட வேலை. குறிப்பா அந்த மொராலிட்டி. எக்ஸாக்ட்லி. இதுல கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, அதாவது அரசியலமைப்பு அறம், அதுக்கு எதிரா அந்த பழக்கம் இருக்காங்கிறது தான் மிகப்பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு. திஸ் இஸ் ஃபேசினேட்டிங். அதாவது ஒரு பக்கம் ஈக்குவாலிட்டி வேணும், ஆனா இன்னொரு பக்கம் அந்த மதத்தோட கேரக்டரும் மாறக்கூடாது. ஆமா. இப்போ இதை கேட்குற லிஸ்னருக்கு ஒரு டவுட் வரலாம். அரசாங்கம் ஏன்பா மத விஷயத்துல இவ்ளோ தூரம் தலையிடணும்? ரெண்டையும் தனித்தனியா வச்சுக்கலாமே. இது நிறைய பேருக்கு வர டவுட் தான். அரசாங்கம் அதோட வேலையை பார்க்கட்டும், மதம் அதோட வேலையை பார்க்கட்டும்னு விலகி இருக்கலாமே. இங்கே தான் நம்ம இந்தியன் செக்யுலரிசம் என்ட்ரி ஆகுது. ஏன்னா நிறைய பேர் செக்யுலரிசம்னா மதத்தை தொட்டுக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரியா சொன்னீங்க. செக்யுலரிசம், அதாவது மதச்சார்பின்மைன்னு சொன்ன உடனே உலகம் முழுக்க ஒரே ரூல் தான் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அது உண்மையே கிடையாது. வித்தியாசம் இருக்கா? வெஸ்டர்ன் செக்யுலரிசம்க்கும் நம்ம ஊர் இந்தியன் செக்யுலரிசம்க்கும் ரொம்ப ஆழமான அடிப்படையான வித்தியாசம் இருக்கு. ஆமா, நான் அடிச்ச வரைக்கும் வெஸ்டர்ன் செக்யுலரிசம்னா குறிப்பா அமெரிக்கா இல்லனா பிரான்ஸ் மாதிரி நாடுகள்ல பாத்தீங்கன்னா அரசாங்கமும் மதமும் சுத்தமா பிரிஞ்சிருக்கும். அத ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். அமெரிக்கால ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் படி அரசாங்கம் மத விவகாரங்கள்ல எந்த சட்டமும் இயற்றாது. பிரான்ஸ்ல லைசிட்டேங்கிற கான்செப்ட் படி பொது இடங்கள்ல மத அடையாளங்களே காட்டக்கூடாது. ஆனா நம்ம இந்தியன் செக்குலரிசம் ரொம்பவே யூனிக். இதை எப்படி சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் விளக்குது? நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதினவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. இந்தியா மாதிரி பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா மதமும் சமூகமும் பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு நாட்டுல வெஸ்டர்ன் மாடலை அப்படியே காப்பி அடிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. நம்ம மாடல் எப்படிப்பட்டதுன்னா, அரசாங்கம் எல்லா மதத்தையும் சமமா மதிக்கும். ஆனா அதே சமயம் மதத்துக்குள்ள ஏதாவது ஒடுக்குமுறை நடந்தா அரசாங்கம் கண்ணு மூடிட்டு வேடிக்கை பார்க்காது. ஓ, உள்ள வருவாங்க, வெளியே நின்னு ஃபவுல் ஆகுதான் மட்டும்தான் பார்க்கணும். ஆனா இங்க நீங்களே உள்ள வந்து இப்படிதான் விளையாடணும், இந்த ரூல்ஸை மாத்தணும்னு சொல்றது ஓவர் ரீச் இல்லையா? இப்படி செலக்டிவா சில மதத்துல மட்டும் தலையிடுறது ஃபேர்னஸை பாதிக்குமே. பாக்குறதுக்கு அப்படி தோணலாம். ஆனா இங்க ரெஃப்ரி ஏன் உள்ள வராருன்னா, ஒரு பிளேயர் இன்னொரு பிளேயரை மூச்சு விட முடியாத அளவுக்கு அழுத்தும் போதுதான். இத செலக்டிவ் இன்டர்வென்ஷன் அல்லது பிரின்சிபிள்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரின்சிபிள்ட் டிஸ்டன்ஸா? ஆமா, மத பழக்க வழக்கங்கள் ஒரு தனி மனிதனோட அடிப்படை உரிமையையோ குறிப்பா ஜெண்டர் ஜஸ்டிஸையோ பாதிக்கும் போது அரசாங்கம் உள்ளே நுழைஞ்சு கேள்வி கேட்கலாம். வரலாற்று ரீதியா பார்த்தா அது கரெக்ட் தான். 1947ல இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது பல சமூக ஏற்றத்தாழ்வுகள் மதத்தோட பேர்ல தான் நடந்துச்சு. அப்போ அரசாங்கம் நாங்க மத விஷயத்துல தலையிட மாட்டோம்னு விலகி நின்றிருந்தா இன்னைக்கு வரைக்கும் பலருக்கு அடிப்படை உரிமைகள் கிடைச்சிருக்காது. உண்மை. சில மத பழக்கங்கள் தனிமனித உரிமையை நசுக்கும் போது அரசாங்கம் தலையிட்டுதான் ஆகணும். இது இந்தியன் செக்யுலரிசமோட ஒரு டிசைன் ஃபீச்சர். ஐ அண்டர்ஸ்டாண்ட் த இன்டென்ஷன் நவ். ஆனா இந்த செலக்டிவ் இன்டர்வென்ஷனை வச்சு தான் பல விமர்சனங்கள் வருது. அரசாங்கம் ஏன் மத நம்பிக்கையில பகுத்தறிவு, அதாவது ரேஷனாலிட்டி வச்சு அலக்க பாக்குதுங்கிறது தான் அந்த கிரிட்டிசிசம். கரெக்ட். ஏன்னா நம்பிக்கைங்கிறதே பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று தானே. சோர்ஸ் மெட்டீரியல்ஸ்ல இதை பத்தி ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டிக்கும் சோஷியல் பிராக்டிசஸ்க்கும் நடக்கிற போர் இதுன்னு. எக்ஸாக்ட்லி. இந்த இந்தியன் அப்ரோச்சோட மிகப்பெரிய சவாலே என்னன்னா, நம்ம நாட்டுல ஆயிரக்கணக்கான வருஷங்களா இருக்கிற சிவிலைசேஷனல் கண்டினியூட்டி, அதாவது நாகரிக தொடர்ச்சிய ஒரே அடியா உடைச்சிடாம அதே சமயம் தனிமனித உரிமைகளையும் காப்பாத்துறதுக்கான ஒரு பேலன்ஸை கண்டுபிடிக்கிறது தான். கோர்ட் இப்ப அந்த பேலன்ஸை தான் தேடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சீர்திருத்தங்கிற பேர்ல மதத்தோட ஆன்மாவே அழிச்சிடக்கூடாது, இன்னொரு பக்கம்
பாரம்பரியங்கிற பேர்ல ஒரு குறிப்பிட்ட தரப்பு மக்களோட அடிப்படை உரிமையை மறுக்கக்கூடாது. வாவ்! அதாவது நம்ம பழசையும் தூக்கி போடக்கூடாது, ஆனா புதுசாவும் மாறணும். இதுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை கண்டுபிடிக்கிறது தான் இந்த 9 ஜட்ஜ் பெஞ்சோட வேலை. கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்குல்ல. அது மட்டும் இல்ல, இந்த தீர்ப்பு சபரிமலைக்கு மட்டும் கிடையாது. நாளைக்கு வேற எந்த மதத்துல ஒரு பழக்கம் தனிமனித உரிமைக்கு எதிரா இருக்குன்னு கோர்ட்டுக்கு வந்தாலும், இந்த 9 ஜட்ஜ் பெஞ்ச் கொடுக்க போற தீர்ப்பு தான் அதுக்கும் அடிப்படையா அமைய போகுது. ஓ! அதான் இவ்ளோ டீட்டெயிலா விவாதிக்கிறாங்க. That's why this is a landmark moment in our constitutional history. செம இன்ட்ரெஸ்டிங்கா. ஒரு சின்ன ரிவ்யூ பெட்டிஷனுக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய அரசியலமைப்பு கட்டமைப்பு இருக்குன்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்களை வேகமா ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸ்ல ரீகாப் பண்ணிடலாம். கண்டிப்பா. முதல்ல 2018 சபரிமலை தீர்ப்போட ரிவ்யூ பத்தி பேசணும். அப்புறம் ஜஸ்டிஸ் நாகரத்னா அவங்க சொன்ன அப்சர்வேஷன்ஸை வச்சு ஆர்டிகல் 25(2)B படி ஏன் குறிப்பா ஹிந்து கோயில்கள்ல மட்டும் ரீஃபார்ம் கொண்டு வர சட்டம் எழுதப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். வரலாற்று ரீதியான சாதி பாகுபாடுகளை சரி பண்ண அது ஒரு டார்கெட்டட் ஹீலிங்கா செயல்பட்டுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. அதுக்கப்புறம் அந்த சீர்திருத்தம் ஒரு மதத்தோட அடிப்படையே அழிச்சிடக்கூடாதுங்கிற அனேலேஷன் ஆஃப் ரிலிஜன் வாதத்தை பத்தி பேசணும். தனிமனித உரிமைக்கும் ஒரு குழுவோட மத தன்னாட்சி உரிமைக்கும் நடக்கிற அந்த ஜெங்கா கேம் கான்ஃப்ளிக்ட ஆழமா அலசணும். இருந்து வித்தியாசப்பட்டு ஒரு ரிஃபார்ம் ஸ்பேஸோட செயல்படுதுன்னு பார்த்தோம். அரசாங்கம் ஏன் மத விஷயங்கள்ல செலக்டிவா தலையிடுதுங்கிறதுக்கான காரணத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். If we connect this to the bigger picture, இது கோர்ட்ல நடக்கிற ஏதோ ஒரு கேஸ் கிடையாது. இது நம்ம சமூகத்தோட கண்ணாடி. நம்ம எந்த திசையை நோக்கி பயணிக்கிறோம், எதை முக்கியமானதா நினைக்கிறோம், பாரம்பரியத்தையா இல்ல தனிமனித சுதந்திரத்தையா அப்படிங்கறத தீர்மானிக்கிற ஒரு காலகட்டத்துல நாம இருக்கோம். கரெக்ட். இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க கிட்ட நான் ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ண விரும்புறேன். உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க தனிப்பட்ட உரிமைக்கும் உங்க குடும்பம் அல்லது சமூகத்தோட ரூல்ஸ்க்கும் எப்போவாது சண்டை வந்திருக்கா? நிறைய பேருக்கு வந்திருக்கும். இண்டிவிஜுவல் ரைட்ஸ் வர்சஸ் குரூப் ஐடென்டிட்டி. And that leads us to a very profound philosophical question that is heavily debated in these source materials. ஆமா. முடிக்கும்போது உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு செம்ம கேள்வியோட நாங்க இந்த டீப் டைவை முடிக்கிறோம். இப்போ சபரிமலை மாதிரி ஒரு கோவில்ல இந்த வயசுல இருக்கிற பெண்கள் போகக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. ஆமா. அந்த ரூலை மாத்தணும்னு கோர்ட்டுக்கு போறவங்க நிஜமாவே அந்த மதத்தோட பழக்க வழக்கங்கள் மேல முழுமையான நம்பிக்கை வச்சவங்களா இல்ல அந்த குறிப்பிட்ட பழக்கத்துல நம்பிக்கை இல்லாதவங்களா? இதுதான் இந்த கேள்வி. ஒரு மதத்துல இருக்கிற பழக்கத்தையே நம்பாதவங்க அந்த பழக்கத்தை மாத்துங்க, அப்போதான் நான் உள்ள வருவேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போக அனுமதிக்கலாமா? செம்ம கேள்வி. ஆர் should the argument be நீங்க அந்த மதத்தை ஃபாலோ பண்ணணும்னா அதோட ரூல்ஸோட சேர்த்து தான் ஏத்துக்கணும், நம்பிக்கை இல்லாதவங்க எப்படி நம்பிக்கையை மாத்த சொல்லி சட்டம் பேச முடியும்? இது ஒரு மைண்ட் ப்ளோயிங் கேள்வி. ஏன்னா நான் உங்களோட கிளப்ல மெம்பர் ஆகணும், ஆனா உங்களோட கோர் ரூல்ஸை நான் மதிக்க மாட்டேன், அதனால சட்டத்தை வச்சு அந்த ரூல்ஸை மாத்துவேன்னு சொல்றது சரியா தவறா? அது ஒரு மட்டி வாட்டர் தான். ஆமா, அந்த எக்ஸ்ரே மெஷின்ல உடைஞ்ச எலும்பு பளிச்சுன்னு தெரியற மாதிரி சட்டத்துல எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது. தனிமனித உரிமை ஜெயிக்கணுமா இல்ல பல 100 வருஷத்து நம்பிக்கை ஜெயிக்கணுமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிங்க. செம்ம டிஸ்கஷனா இதோட முடிச்சுக்கலாம். கீப் கொஸ்டினிங், கீப் லேர்னிங். நாளைக்கு காலைல எஃப்எம்ல சந்திப்போம். டாடா, பாய் பாய்.